என்னோட சேனலை பார்க்குறவா எல்லாருக்கும் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னோடய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நான் பண்ணியிருக்கிற இந்த தேன்குழல் தீபாவளி ஸ்பெஷல் தேன்குழல் எப்படி பண்ணினேன்னு காட்டுறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எங்காத்தில் எப்படி தீபாவளிக்கு தேன்குழல் பண்ணுவோமோ அதே தான் மாவு இது. இந்த நீங்கள் எந்த கப்பை எந்த டம்ளர் எடுத்தாலும் 4 பச்சரிசி மாவு அரிசி போட்டிங்கன்னா 1 உளுந்து போட்டுக்கோங்க. அந்தமாரி அரைச்சின்னு சலித்து எடுத்து வச்சுருக்கேன். அது தேவையானது ஜீரகம், ருசிக்கேற்ப உப்பு, தண்ணி மாவு பிசைய, பட்டர் ஒரு கப்புக்கு 2 டீஸ்பூன் போடணும். நான் இதில் 2 போட்டிருக்கேன். 4 டீஸ்பூன் பட்டர் போடுவேன். பெருங்காயம், ருசிக்கேற்ப உப்பு போட்டு நல்லா கெட்டியாக மாவு பிசையணும். இப்போ இந்த பட்டர் மாவு எல்லாத்தையும் நான் ஃபஸ்ட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பட்டர் மட்டும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கட்டும். நான் எடுக்க மறந்துட்டேன், அதனால கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. முன்னாடி எடுத்து வச்சுருங்க, சாஃப்ட் ஆகிடும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்தாச்சு. உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்தமாரி பாருங்கள், சாஃப்டாக இருக்கணும் மாவு. இந்தமாரி குழலுக்குள்ளே இந்தமாரி நீட்டாக பண்ணி வச்சுருங்க. போட்டு நம்ம பிழிய ஆரம்பிக்க வேண்டியதான். எங்கிட்ட இந்த அச்சு தான் இருக்குது, நான் போடுறேன். உங்கள்கிட்ட எந்த அச்சு இருக்கோ தேன்குழல் அச்சு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், பிழிஞ்சிருக்கேன். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம அழகாக பிழிஞ்சு எடுத்துடலாம். கடைசி வரைக்கும் வெள்ளையாகவே இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கலரில் எடுங்க. நம்ம பண்ணின தேன்குழல் தீபாவளி ஸ்பெஷல் தேன்குழல் பாருங்கள், ரெடி ஆகிடுது. எல்லா மாவும் இதே மாதிரி தான் இருக்கும். நம்ம திட்டமாக வச்சு பொரிச்சு எடுக்கும்போது சகப்பாகாமல் இருக்கும். இதே மாதிரி அளவோடு நான் சொன்ன மாதிரி எல்லாமே நீங்கள் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். பிடிக்காது, பயப்படவே வேண்டாம். நான் போட்ட இந்த ரெசிபி தேன்குழல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பார்க்குறத விட பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை, டேக் கேர்.